சரஸ்வதி துணை நாதஸ்வரம் தவில் இசைக்கலைஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் நான் ஆண்டவன் பேசுகிறேன். நாங்கள் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்கள் கலைஞர்களுக்கு வந்து வீடுகள் இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போதுமான அளவுக்கு வீடு எங்களால் கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுக்கு வீடு வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிறோம். அதே மாதிரி பஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாதி கட்டணத்தில் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு முழுசாக பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த பஸ் வந்து எங்களுக்கு முழுசாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஐயோ, அதே மாதிரி கோயில்கள், இந்த அரசாங்க கோயில்கள் வந்து எங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து இது வரைக்கும் மாத சம்பளம் வர்ற மாதிரி எந்த கோயிலும் எங்கள் கலைஞர்களுக்கு வீடு வேலை கொடுத்ததில்ல. இந்த ஆட்சியில் கவர்மெண்ட்டு கேட்குறதுனா நம்ம ஆட்சியர் இந்த அரசாங்கத்துக்கு வந்து எங்கள் கலைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அரசாங்க கோயிலுக்கு வந்து வேலை வேணும். அது ஒன்று. அப்புறம் கருவிகள் வந்துங்க, அதாவது வாத்திய கருவிகள் வந்து எல்லாம் ரொம்ப பழமையானதாக இப்போ வாச்சிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து இப்போ கொடுத்ததுனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. இன்னுமே எங்களுக்கு எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி சூலூரில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடுகளை வந்து எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம கோவை மாவட்டத்தில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க? நம்ம கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கலைஞர்கள் இருப்பாங்க. மாவட்டம் முழுக்க ஒரு 5000 கலைஞர்களுக்கு மேலே இருப்பாங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்புறது உங்களுக்கு எப்படி இருக்குது? வேலையெல்லாம் ரொம்ப சிரமம் தான், ரொம்ப சிரமம். முன்னையெல்லாம் எல்லா திருவிழா எல்லா விழாக்களுக்கும் எல்லாம், அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள்களில் மட்டும்தான் எங்களுக்கு வேலை. இப்போ இந்த மாதம் 2-3 மாதத்துக்கு வேலை இருக்காது. அந்த கல்யாண சீசனில் மற்ற இந்த கோயில் மாசி பங்குனி இந்த மாதிரி கோயில் விசேஷங்களை மட்டும்தான் எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க எல்லா கலைஞர்களுக்கும் அந்த மாதிரி தான் வேலை. அதுவும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை சிஎம்க்கு? இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறோம், அடுத்து சிஎம்க்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க. அனைவரும் வணக்கம். நான் வந்து சரஸ்வதி துணை தமிழ்நாதஸ்வர இசைக்கலைஞர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். மேடை நாடக கலைஞர்களில் எங்களுடைய தமிழ்நாதஸ்வரர்களுடைய கலைஞர்களாக வந்து மிக சிரமத்துக்கு ஆளான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநேக விசேஷங்களுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலேருந்துலாம் சண்டை மேளங்கள் இதெல்லாம் அதிகமாக இங்கே பயன்படுத்துறதுனால நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான இந்த தமிழ்நாதஸ்வரம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனாலவே வந்து அதிகமான வேலை இழப்புகள் இல்லாதனால வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் வந்து அந்த வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இசை வாத்திய கருவிகளில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கச்சேரிக்கு கொண்டு போகும்போது பஸ்ஸுக்கு கட்டண சலுகை ஒரு 50% கட்டண சலுகை கூட எங்களால் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு 4 அம்ச கோரிக்கையை தான் நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம். வீடு இல்லாத கலைஞர்களுக்கு இலவச வீடு வேண்டியும்,